சூப்பர் ஓவர்ல ரன் அவுட் ஆன ஷனாக்கா திரும்ப விளையாடுறது எப்படி? இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 202 அடிச்சாங்க. இரண்டாவது ஆஃப்ல ஸ்ரீலங்கா அதிரடியாக விளையாடி 202 அடிச்சு ஸ்கோரை சமன் செஞ்சாங்க. ஹர்ஷீப் சிங் சூப்பர் ஓவர்ல முதல் பந்திலேயே குஷால் பெரேராவை விக்கெட் எடுக்க இரண்டாவது விக்கெட்டும் இழந்தா அதோட அந்த சூப்பர் ஓவரே முடிஞ்சு போயிடும். இந்த நேரத்துல ஹர்ஷீப் சிங் நான்காவது பந்து ஷனாக்காவுக்கு யாக்கராக வீச அந்த பந்தை பிடித்த சாம்சன் பந்தை எறிந்து ஷனாக்காவை ரன் அவுட் செஞ்சிருக்காரு. ஆனா ஷனாக்கா மிஸ் பண்ண பால சாம்சன் பிடிச்சதை கேட்ச்னு நினைச்சுக்கிட்டு அப்பீல் பண்ணி இருக்காரு ஹர்ஷீப் சிங். இதற்கு அம்பையரும் அவுட் கொடுத்துட்டாரு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஷனாக்கா ரிவ்யூ கேட்டாரு. அந்த ரிவ்யூல அந்த பந்து பேட்ல படலன்னு தெரிஞ்சது நாட் அவுட் வழங்கப்பட்டது தேர்ட் அம்பையர் மூலமாக. ஆனா ஷனாக்கா தான் ஆல்ரெடி ரன் அவுட் ஆகிட்டாரு, அவரை வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்திய வீரர்கள் அம்பையர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. ஆனா அதற்கு அம்பையர், ஏன்பா அவர் ரன் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் தான் கேட்ச் அவுட் கொடுத்துட்டேனே, நான் அவுட் கொடுத்த உடனே அந்த பந்து முடிஞ்சு போச்சு. தற்போது ரிவ்யூல அந்த கேட்ச் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே ஷனாக்கா அவுட் கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு அவுட் கொடுத்தனோ அதோட பந்து முடிஞ்சு போச்சு, நான் அவுட் கொடுக்காதனால தான் இவங்க ரன் ஓடலன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ரன் அவுட் கூட கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இருந்தாலும் அடுத்த பந்திலேயே ஷனாக்கா அவுட் ஆகிட்டாரு. ஒருவேளை அம்பையர் முழுசா அந்த பந்துல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்திருக்கணுமோ. ஆனா சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை அந்த ரன் அவுட் ஆகாம முழுமையா ரன் ஓடி இருந்தா அந்த ரன்னை கணக்கில் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்தில் தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.